Hello everyone, welcome to Mom's Secret. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ரொம்பவே ஹெல்தியான ரெசிபி தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ராகியோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லியும் கண்டிப்பாக ராகி எடுத்துக்குவீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அயன், கால்சியம், வைட்டமின் டி, அமினோ ஆசிட் இது எல்லாமே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ராகி. ஸோ இது வந்து நம்மளோட இம்யூன் லெவலையும் பூஸ்ட் பண்ணும், டைஜஷனுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர், ப்ரோட்டீன் எல்லாமே ஹையாக இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி இன்றைக்கி நான் உங்க கூட 3 ரெசிபி ஷேர் பண்ண போகிறேன். இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இல்லைனா வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கோங்க. இது கூட 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 கப் ராகி மாவுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். லம்ஸே இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நான் ஸ்டவ் ஆன் பண்ண போறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. மாவு நல்லா வந்து திக்காயிட்டே இருக்கும். ஸோ நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இப்போ இதை லைட்டாக வந்து நீட் பண்ணிக்கலாம். ஸோ நார்மல் அரிசி மாவுலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுடுதண்ணில் மிக்ஸ் பண்ணால் போதும். பட் ராகி வந்து இந்த மாதிரி குக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணால் தான் வந்து சாஃப்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு தேவையான ஷேப்ஸில் நீங்கள் எது வேணாலும் ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த எல்லா மாவையும் நான் வந்து சின்ன சின்ன பால்ஸாக வந்து எடுத்துக்க போகிறேன். இப்போ இதை ஃபுல்லாக நம்ம ரோல் பண்ணதுக்கப்புறம் ஒரு இட்லி பாத்திரத்தில் இல்லைனா நார்மல் பேனில் வந்து நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நான் ஒரு 4 நிமிஷம் வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்தேன். ஸோ நம்மளோட ராகி பால்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே குக் ஆகிடுக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து நான் பால் கொழுக்கட்டை பண்ண போகிறேன். இதுக்காக நான் நார்மல் பால் தான் எடுத்திருக்கேன். ஒரு 2 கப் அளவுக்கு பால் வந்து நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா பாயில் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம குக் பண்ணி வச்சுருந்த அந்த ராகி பால்ஸை சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் நினைக்கலாம் இப்போ இதை வந்து பாயில் பண்ணும்போது ரொம்ப டைட் ஆகிடும், பட் வந்து நல்ல சாஃப்டாகவே இருந்துச்சு. இப்போ இதுக்கு தேவையான டெம்பரிங் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு கை ஃபுல்லாக முந்திரி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துட்டு இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும். இதோட ஃப்ளேவர் தான் இந்த பால் கொழுக்கட்டைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த பாலில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு பாயில் விடுவீங்க. இது ஒரு பாயில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தண்ணியை சாப்பிட பிடிச்சதுன்னா அப்படியே விட்டுருங்க. எனக்கு வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லா இருக்குன்றதுக்காக நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை கரைச்சி சேர்த்துக்கிறேன். இது நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து வெல்லம் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு. நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட கட்டி வெல்லமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணியில் வந்து பாயில் பண்ணி எடுத்து அதை சேர்த்துக்கோங்க. நம்மளோட ராகி பால் கொழுக்கட்டை ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவையாக பிடிக்கும்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சோண்டு இஞ்சியும் 2 பச்சை மிளகாய் வந்து நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க.
கடைசியாக வந்து நம்ம வேக வச்சுருந்த ராகி பால்ஸையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை ஹை ஃப்ளேமில் 2 வாட்டி நல்லா டாஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது கொஞ்சம் நல்லா ஸ்பைசியாக டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசி ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. நம்ம வேக வச்சுருந்த மிச்ச ராகி பால்ஸில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்பவே சிம்பிளான ஹெல்த்தியான ரெசிபி நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Until then, stay tuned, stay healthy. Thank you for watching.